பூவாளி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்றைய பூவாளி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையோட பேர் வெட்டுக்காய பூண்டு. இது ட்ரிடெக்ஸ் ப்ரொகோமன்ஸ் அப்படின்ற தாவரவியல் பெயரையும் அஸ்டராசியே அப்படின்ற தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இதற்கு கிணற்று பாசான், கிணற்று பூண்டு, எருமை கரிசாலை, தாத்தா தலைவெட்டி செடி அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் இதை அழைத்துட்டு வராங்க. இது பார்த்தோன்னா இந்தியா முழுவதிலும் வீணாக உள்ள இடங்களிலும், சாலை ஓரங்களிலும், ரயில் தண்டவாளங்களிலும், வரப்புகளிலும் அதிகமாக காணப்படும், எங்குமே வளரக்கூடிய தன்மை பெற்ற ஒரு அற்புதமான மூலிகை செடி. இதனுடைய மருத்துவ பயன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, இது பார்த்தோன்னா நம்ம இரத்த சீதபேதியும் உடலில் இருக்கக்கூடிய வயிற்று புண்களையும் ஆற்றக்கூடிய தன்மை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம மூச்சு காற்று குழல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த குழலில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி சுவாசத்தை சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றது. மேலும் வெட்டு காயங்கள், ரத்தம் சொட்டுகின்ற அத்தனை விதமான காயங்களுக்கும் இரத்த போக்கையும் நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது பார்த்தோன்னா குழந்தைகள் உள்ள இடங்கள்லாம் இந்த மூலிகை செடியை நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கணும். ஏன்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் அடிபட்டுருச்சு அப்படின்னாக்கா ஒரு ஃபஸ்ட் எய்டாக இந்த மூலிகை செடியை நம்ம உபயோகப்படுத்தலாம். அடிப்பட்ட உடனே நம்ம பயந்துருவோம். அது அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் இந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த இலைகளை எடுத்து அதை நல்லா கசக்கி, அந்த கசக்கின இலையில் இருக்கக்கூடிய சாரை அந்த வெட்டு காயங்கள் நல்லா புழிஞ்சிங்க அப்படின்னாக்கா அந்த காயங்களில் இருக்கக்கூடிய ரத்தங்கள்லாம் பார்த்தோன்னா உடனே நின்றுடும். காயங்களும் சீக்கிரமாக ஆறக்கூடிய தன்மை பெற்றது. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம வேறு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் எய்டாக இதை உபயோகப்படுத்தினா சிறப்பானதாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா எதிரடுக்கு இலைகளை கொண்ட ஒரு அற்புதமான தாவரம். இதனுடைய பூக்கள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நீண்ட காம்பு உடைய சிறு மஞ்சரி பூக்கள். காம்பு பார்த்தோன்னா நீண்டு இருக்கும். மேலே பூக்களுக்கு அடியில் பார்த்தோன்னா காம்பு ரொம்ப கனமாக இருக்கும். இது ஒரு 5 முதல் 6 இதழ்களை கொண்ட ஒரு சூரியகாந்தி மலர் மாதிரி பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெட்டுக்காய பூண்டு அப்படின்னு கிராமத்தில் போய் கேட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லாருமே சொல்லி கொடுத்துருவாங்க. சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா விளையாடுவாங்க. இது எப்படி வச்சு விளையாடுவாங்கன்னா, அதோட பூக்களை கிள்ளி எனக்கு 5 ரூபா கொடுக்கல அப்படின்னாக்கா என்னுடைய தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு கிள்னாங்க அப்படின்னாக்கா அந்த பூக்கள் சிதறி போய் விழும். இப்படிப்பட்ட அற்புதமான மூலிகையான வெட்டுக்காய பூண்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.